சில்வர் அண்ட் கோல்டு முக்கியமாக ஏறினதுக்கான ரீசன்னா இது ஒரு சூப்பர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஒரு 20 இயர்ஸ் சைக்கிளில் வந்து ஒரு சூப்பர் சைக்கிள் வரும். 400 போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 2 நாள் தான். இத்தனை நாள் ஏற்றினது 2 நாளில் மார்க்கெட் திருப்பி கிட்டத்தட்ட 42% கிராஷ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து வாங்கினது 65, 67, 70 அந்த ரேஞ்சிலேருந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 280 rupees போகும்போதே நான் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா கோல்டு தான். கோல்டு 1% இருந்துச்சுன்னா சில்வர் 3-4% இறங்கும். அதே மாதிரி ஏறும் போதும் உங்களுக்கு 1% ஏறும்போது 3-4% ஏறும். அதனால தான் சில்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்பைக்கில் 400 வரைக்கும் போச்சு. கோல்டு அப்படி ஏறல. நகை வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கடந்த சில நாட்களாக அது எட்டாக்கனியாக மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் சில்வர். கோல்டில் ஏற்கனவே வச்சிருக்கவங்க விற்க வேண்டாம். கோல்டு எப்பவுமே விற்கக்கூடாது. அது 300 தாண்டி போச்சு பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், இப்போ நான் வாங்கின மாதிரி தானே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். இப்போ நம்மளே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு 70 வாங்கணும்னா இன்ஸ்டிடியூஷனாக அந்த 30 ரூபா 25 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 400 ரூபான்றது கிட்டத்தட்ட 13 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அவங்க விற்கணும்னா யாராவது வாங்கணும். என்னன்னா எல்லாருமே வாங்கிட்டே இருந்தால் ஒரு சைடில் போகாது. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ கீழே இருந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சு. அப்போ இந்த 300க்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நியூஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பீக் ஆயிடுச்சு, ஒரு ஹெவி டியூட்டி முடிஞ்சிருச்சு, இப்போ அவங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் எப்போ என்ன ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை உள்ளே கொண்டு வரது. அவங்க வாங்கி வச்சதெல்லாம் இவங்க தலையில் கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, 3 நாள் தான் 13,000 வந்து ஒரு மேக்ஸிமம் வரலாம். இந்த 8,000 போவோம், திருப்பி 9,000 10,000 போவோன்றதுலாம் சும்மா பேச்சு. கோல்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள். ரெகுலர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தை வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. அதை தாண்டி தங்கமும் வெள்ளியும் கண்ணாபின்னான் ரேட்டு மாறிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக ட்ரேடர் HUSuடைய ஃபவுண்டர் கிஷோர் குமார் சார் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த கல்யாண சீசன் வேறு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே கல்யாணம்னு ஒன்று பண்ணும்போது தான் இந்த மாதிரி நகை ரேட்லாம் பயங்கரமாக ஏறணுமா அப்படின்னு நிறைய ரீல்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதை தாண்டியே நகை வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கடந்த சில நாட்களாக அது எட்டாக்கனியாக மாறிடும் அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. ஏன்னா ரேட் அவ்வளோ பீக்குக்கு போகுது. அது சரி கோல்டு தான் அப்படின்னா சில்வரும் அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? நமக்கு சில்வர் அண்ட் கோல்டு முக்கியமாக ஏறினதுக்கான ரீசன்னா இது ஒரு சூப்பர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எவ்ரி ஒரு 20 இயர்ஸ் சைக்கிளில் வந்து ஒரு சூப்பர் சைக்கிள் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1970s வந்து ஹண்ட் பிரதர்ஸ்ன்றவங்க வந்து சில்வரை வந்து ஒரு மேசிவான ஸ்ட்ரோக் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபிசிக்கல் சில்வரையும் வாங்கி என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பீக் கொண்டு போனாங்க. அது வந்து கிட்டத்தட்ட $50 வரைக்கும் போச்சு. அப்போ இன்னைக்கு வந்து $120 போகிறது ஒரு பெரிய விஷயம் தான். 1970sலேயே உங்களுக்கு $50ன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த டைமில் சில்வர் ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2009-10 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்விங் ஏறி மார்க்கெட் வந்து மறுபடியும் அதே $50. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ $50 மேக்ஸ் கேப்பும், பாட்டம் வந்தால் ஒரு $10 to $15 வரைக்கும் மேக்ஸ். அப்போ கீழே வந்தால் $15, மேலே ஏறிச்சுன்னா $50 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சில்வரை கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ரீட்டைல் ப்ரோஸ்பெக்டிவ்லையும் இட் ஸ்டார்டட் டு மூவ் அப். ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு சில்வர் வந்து ஏறப்போகுதுன்ட்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில்வரோட யூசேஜும் இன்னைக்கான யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இன்னைக்கு எல்லா EV செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு % ஆஃப் சில்வர் தேவைப்படுது. பட் இதனால மட்டுமே உங்களுக்கு சில்வர் சர்ஜ் ஆச்சுன்னா கிடையாது. சில்வர் வந்து சூப்பர் சைக்கிள் பிரேக் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக டெக்னிக்கலாக அடுத்தடுத்த லெவல்ஸ் போகுன்றது தான் எக்ஸ்பெக்டட். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சு. நான் சில்வர் வாங்கும்போது 67 rupeesல வாங்க ஆரம்பித்தேன். 23 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்குள்ளெல்லாம் பார்த்தோம். அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஏறி உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா வரைக்கும் சில்வர் ஏறிச்சு. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன ஆயிடுச்சுன்னா 400 போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 2 நாள் தான். இத்தனை நாள் ஏற்றினது 2 நாளில் மார்க்கெட் திருப்பி கிட்டத்தட்ட 42% கிராஷ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து வாங்கினது 65, 67, 70 அந்த ரேஞ்சிலேருந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 280 rupees போகும்போதே நான் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகே. ஸோ என்னோட புரிதல் இருந்ததால் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சில்வர் மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் கிராஷ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நிறைய வாட்டி நம்ம சூப்பர் சைக்கிளில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பீக் போகுதுன்னா கண்டிப்பாக ஒரு கிராஷ் வரும்போது ஹெவியாக வரும். ஸோ அப்போது ஒரு 280 வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 3 மடங்கு ஆயிடுச்சு. நான் வாங்கின சில்வர் 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு நல்ல ப்ராஃபிட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ க்ளோஸ்ட் ஆல் மை பொசிஷன், நான் வெளியே வந்துட்டேன். என்னோட சேனல்லையும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணும்போது அதில் அப்டேட் பண்ணியிருந்தோம்.
அதுக்கப்புறமும் கொஞ்சம் மார்க்கெட் ஏறிடுச்சு. ஆனால் இது என்னன்னா அந்த 300 தாண்டி போச்சு பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், இப்போ நான் வாங்கின மாதிரி தானே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன். இப்போ நம்மளே வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு 70 வாங்கணும்னா இன்ஸ்டிடியூஷனாக அந்த 30 ரூபா 25 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 400 ரூபான்றது கிட்டத்தட்ட 13 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அவங்க விற்கணும்னா யாராவது வாங்கணும். என்னன்னா எல்லாருமே வாங்கிட்டே இருந்தால் ஒரு சைடில் போகாது. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ கீழே இருந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த 300க்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நியூஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பீக் ஆயிடுச்சு, ஒரு ஹெவி டியூட்டி முடிஞ்சிடுச்சு, இப்போ அவங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் எப்போ என்ன ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு. இப்போ 380 400 போகும்போது ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒரு பேனிக் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே மார்க்கெட் பீக் ஆயிடுச்சு, இன்னும் அடுத்தது 500 1000 போவாதுன்னு கிடையாது. இப்போ நான் கூட என்னன்னா லாங் டேர்ம் வியூ ஒரு 10 years 15 years டவுன் த லைனில் கண்டிப்பாக சில்வர் 1000 ரூபாய் போகுமானா கண்டிப்பாக போகும். ஆனால் 10-15 வருஷம் வெயிட் பண்ணணும். இந்த வருஷமே போகுமான்றது தான் நான் சொல்கிறேன். இந்த டைமுக்குள்ளே அவங்க என்ன பண்ணலான்னா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு 300 400 வந்து விற்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நியூஸஸ் நிறைய வர மக்களும் போயிட்டு சில்வரை வாங்க என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வாங்கி வச்சதெல்லாம் இவங்க தலையில் கட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, 3 நாள் தான் $120 $121 இருந்து சில்வர் கிட்டத்தட்ட 67-68 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்படி கிட்டத்தட்ட 42% கிராஷ். நம்ம 420 ரூபாயில் பார்த்த சில்வர் கிட்டத்தட்ட 280 ரூபா. இன்னைக்கு நம்ம பேசுகிற டைமில் 280 ருபீஸ், 140 ரூபா. எல்லாருமே இப்போ பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னோட சேனல்லே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, சார் என்ன சார் இது 3 நாளில் உங்களுக்கு கீழே இவ்வளோ ஆயிடுச்சு, நாங்கள்லாம் 350 வாங்கினோம், என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க ஃபிசிக்கல் சில்வரை, நீங்கள் போயிட்டு இப்போ 280 கொடுக்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறது தான் ஒரே ரீசன். பட் ஆனால் இதே ஸ்பீடில் இதே ஸ்பைக்கில் போகுமானா கிடையாது. ஒன்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ராப்பர் சார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சைக்கிள் வந்துட்ட பிறகு ஃபியூ இயர்ஸ் ஆகும் சில்வர் திருப்பி அந்த ரேட்டு வரதுக்கே ஃபியூ இயர்ஸ் ஆகும். அப்போ இப்போ வேறு வழியில் அசட்டாக நினச்சி சில்வரை நீங்கள் உள்ளே வச்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஒரு அவசரத்தில் ஒரு 50,000 1 லட்சம்லாம் போட்டு நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு கோல்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த 280 வரும்போது சில்வர் எல்லாத்தையும் விற்றுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் இஸ் அ வெரி ஹை லிக்விட் அசட். இமீடியட்டாக வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சில்வர் எல்லாமே விற்றுட்டேன், அதை அப்படியே கோல்டு கன்வெர்ட் பண்ணேன். சூப்பர். எல்லா சில்வரையும் எவ்வளோ வச்சுருந்தேன்னா அதை எல்லாத்தையும் அப்படியே மாற்றி கோல்டாக கன்வெர்ட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஹிஸ்டாரிக்கலாக சில்வர் 40-50% விழுந்தாலும் கோல்டு 10-15% தான் வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அன்றைக்கி விற்கும் போது 280 சில்வர், நான் வாங்கும் போது அதே அன்றைக்கே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு வந்து 12,750 ரூபா. ஆமாம், இப்போ 14,000 ரூபாய். இப்போ கோல்டு 14,000, ஆனால் சில்வர் அதே 250. ஆமாம். இப்போ நான் என்ன ரேட்டுக்கு நான் சில்வரை விற்றனோ மார்க்கெட் இன்றைக்கி அதே ரேட்டு. இப்போ நான் ஒரு வேளை சில்வரை விற்றுருந்தனாலும் நான் என்ன ரேட்டுக்கு விற்றனோ அதே தான். ஆனால் நான் கோல்டாக கன்வெர்ட் பண்ணதுனால இப்போ எனக்கு ஒரு 1,200 1,300 பர் கிராமுக்கு நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்க முடியுது. ஸோ என்னன்னா எப்போவுமே ஹை வாலட்டிலிட்டி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஒரு செக்டாரில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு முதலீடு எவ்வளோ முக்கியம், கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காட்டிலையும் கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் அங்கேருந்து சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா கோல்டு தான். கோல்டு 1% இருந்துச்சுன்னா சில்வர் 3-4% இறங்கும். அதே மாதிரி ஏறும் போதும் உங்களுக்கு 1% ஏறும்போது 3-4% ஏறும். அதனால தான் சில்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்பைக்கில் 400 வரைக்கும் போச்சு. கோல்டு அப்படி ஏறல. கோல்டு ஒரு 12,000 13,000 14,000 17,000 வரைக்கும் மேக்ஸ் 16,800 போயிட்டு திருப்பி கீழே வரும்போது 13,800 ஒரு 3,000 ரூபாய் கீழே வந்துச்சு. ஆனால் சில்வர் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஹெவி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் போயிட்டு சரி புதுசாக வரவங்க சில்வர் வாங்கணுமானா இது வந்து கரெக்டான டைம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் சில்வர். கோல்டில் ஏற்கனவே வச்சிருக்கவங்க விற்க வேண்டாம். கோல்டு எப்பவுமே விற்கக்கூடாது. என்னென்னா நிறைய பேர் இதையும் கேட்டாங்க, என்னென்னா சார் சில்வர் விற்றீங்களே ஏன் கோல்டு விற்கல ஹையில் போகும்? கோல்டு விற்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, வச்சுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். எப்படி நம்ம இப்போ வாரன் பஃபெட்லாம் சொல்கிறோம்ல, ஸ்டாக் அவர் வந்து 50 வருஷமாக ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு கோகோ கோலா ஸ்டாக்ஸ், இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுத்து, அதுதான் கோல்டு. ப்ரெஷியஸ் மெட்டல் தான் கோல்டு தான். என்றைக்குமே வச்சிருக்கவங்க விற்கக்கூடாது. கோல்டை என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் செல் கோல்டு வச்சிருக்கிறத அப்படியே வைங்க. இன்றைக்கி இல்லைனாலும் டவுன் த லைன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு சில்வரே 1000 ரூபாய் போகுதுன்னா கோல்டோட விலை யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் இவ்வளோ ரேட் ஏறிடுச்சு, என்ன ஆகுதுன்னா இப்போ திருப்பி ஒரு சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு கோல்டு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கிறதுனால கோல்டு வந்து ஒரு 12,500 13,000 வந்து ஒரு மேக்ஸிமம் வரலாம். இந்த 8,000 போவோம், திருப்பி 9,000 10,000 போவோன்றதுலாம் சும்மா பேச்சு. கோல்டு திருப்பி அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஒரு என்ன சொல்கிறது 10% கம்மி, ஒரு 5% கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். ஸோ மார்க்கெட் ஒரு 12,500 to 13,000 கொடுத்தாலே ஒரு டீசென்ட் நம்பர் இது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆனால் ராலி அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கில் திருப்பி வந்து கோல்டு 18,000 20,000 போகுமானா கிடையாது. கொஞ்சம் இதுக்கப்புறம் அந்த ஒரு
பொறுமை ஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் ஸ்லோ ரேலி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் பங்குச்சந்தைகள் மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகும், ஆரம்பிச்சு புள்ளிகள் மாற ஆரம்பிக்கும். இப்போ மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்த சில்வருடைய கிராஷ் வந்து என்டையராக எல்லாருக்குமே ஒரு பெரிய அடியை கொடுத்துரு. மார்க்கெட்டுமே ஃப்ளக்சுவேஷனை பார்க்க ஆரம்பிச்சுது. நிஃப்டியுமே கொஞ்சம் கீழே இறங்குச்சு, புள்ளிகள் இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ETF மாதிரி சிப் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சில்வர் ETFலாம் இருக்குது, சில்வர் ETF, கோல்டு ETFலாம் இருக்குது. இப்போ சில்வர் ஏற ஆரம்பித்தோடனே கோல்டை விட சில்வருக்கு நிறைய ETF இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ETF போட ஆரம்பித்தவங்க என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ETF போடுற ஆள் கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ETF. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் தான், எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் கோல்டு தான் ஃபிசிக்கல் தான். ஐ டோன்ட் கோ ஃபார் எனி இது பேப்பர் கோல்டு, பேப்பர் சில்வருக்கு நான் என்னன்னா ஒரு நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு புரிதல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1970s 80s இது வந்து நம்ம எங்கே போகணுன்னா கிட்டத்தட்ட 1960 70 காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1950s நினைக்கிறேன், பிரசிடென்ட் நிக்சன் தான் அப்போ US பிரசிடென்ட். அப்போ வந்து எவ்ரி டாலர் வாஸ் பெக் டு கோல்டு 1 ounce ஆஃப் கோல்டு வந்து டாலருக்கு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஒரு நியூஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வேர்ல்டு வார் டைம், அது எல்லாருமே கோல்டை திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா US வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயன்றதுனால எல்லாருமே USல போய் இது பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு டாலர் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு கோல்டை கன்வெர்ட் பண்ணி வரலாம். ஏன்னா உங்களுக்கு டாலர் வந்து டைரெக்டாக கோல்டு கூட லிங்க் ஆயிருந்த ஒரு விஷயம். அப்போ எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு பட்சத்தில் அப்போ பிரசிடென்ட் நிக்சன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் இனிமேல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, கட் பண்ணி விட்டார். அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா இப்போ காமெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லண்டனில் இருக்க ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு, அங்கே தான் கோல்டு அண்ட் சில்வர் கமாடிட்டிஸ் எல்லாமே மெட்டல்ஸ் எல்லாம் அங்கே தான் நிறைய ட்ரேட் ஆகும். இப்போ என்னென்னா அவங்க எல்லாமே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ன்றது ரியல் சில்வர் அண்ட் ரியல் கோல்டில் ட்ரேட் பண்ணல, அவங்க வாங்கலை. கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இவங்க ஒரு சைடில் மேலே ஏறுமா இறங்குமான்னு சொல்லி ஒரு பெட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன், இதை தான் பண்ணிட்டுருக்காங்க. வேணும்னா அவங்க ஃபிசிக்கலாக டெலிவரி எடுக்கலாம், மோஸ்ட்லி யாரும் டெலிவரி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் லிவரேஜ் ப்ராடக்ட்ன்றதுனால 4 times 5 times லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாளைக்கு நீங்கள் போய் கோல்டாக கொடுன்னும் போது இருக்கணும்ல. இப்போது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 1 கிலோ தங்கம் இருக்குது, 1 கிலோ தங்கத்தை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, இங்கே வந்து பை அண்ட் செல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து நீங்கள் எப்போ வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ற ஒரு இதுவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் விற்கிற கான்ட்ராக்ட் எவ்வளோனா 1 கிலோக்கு இல்லை 100 கிலோக்கு விற்று வச்சுருக்கிறாங்க. இப்போ போட்ட அத்தனை பேருமே வந்துட்டு எனக்கு தங்க கொடுத்தா தங்கம் எங்கே இருக்குது? ஆமாம், இப்போது இருக்கிறதுக்கு தானே கொடுக்க முடியும், இல்லாததுக்கு எப்படி தர முடியும்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காமெக்ஸில் நடக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லேயும் நடக்கிறது. ETF-ம் இதே மாதிரி தான். உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாஸ் அது ETF. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஏறிடுச்சு, இந்த இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லிடுறதுனால எல்லாருமே கோல்டு ETF-ல போகிறாங்க. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே, எத்தனை பேர் அதை கன்வெர்ட் பண்ண முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட 1 லட்சம் கிலோ தங்கம் இருக்குது, இங்கே 3 லட்சம் கிலோ தங்கத்துக்கான ETFs போயிருக்குன்னா எல்லாருமே எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அது ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக்ஸ். ஸோ அதனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ பிலீவ் இன் சாலிட் மெட்டல்ஸ். அதனால தான் எப்பவுமே கோல்டு. ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம், அப்படியே ஃபாலோ பண்ணலாமா இல்லை ஏற்கனவே நீங்கள் இப்போ எஸ்ஐபியில் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னொன்று நீங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு ட்ரேட், என்ன சொல்கிறது, கன்வெர்ட் பண்ண போகிறது இல்லை. எல்லாருமே அதை ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் கிடையாது. ஸோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது யூ கேன் இன்னொன்று கோல்டு சில்வர் மாதிரில எப்போ வேணால் நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ ஏற்கனவே ETFஸில் இருக்கவங்க ப்ராஃபிட் நல்லா பார்த்துட்டேன் போதுன்ற பட்சத்தில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரேட்டு வந்து இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்கும்போது மக்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ டவுன் ஆகிருக்கு, இப்போ போய் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி போய் யோசிச்சு கோல்டையோ இல்லை சில்வரையோ வாங்கினா கரெக்டாக இருக்குமா? சரி, இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எங்கடா இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு, திருப்பி இறங்கிடுச்சுன்னா என்னன்ற ஒரு பயம் இருக்கும். இன்னொரு சைடில் ஃபோமோ இருக்கும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்கடா விட்டோன்னா மறுபடியும் மார்க்கெட்டு மேலே ஏறிச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் எப்போவுமே நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எடுக்கணும். ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று ஏறிடோன்ற நம்பிக்கை வேணாம், இறங்கிடோன்ற பயம் வேணாம். சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது எப்படின்னா இந்த 5% ரூல்னு வாங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து 5% இறங்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், 5% ஏறினாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 5% மார்க்கை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ 14,000 இருக்கா, இப்போ 5%னா ஒரு 700 ரூபா. அப்போது
13,300 வந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 14,700 போனாலும் வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு 5%ல அந்த பஃபர்லேயே நீங்கள் என்ன பண்ணிட்டு வரலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டே வரலாம். அப்போ 13,700 வருது, நான் சொன்ன மாதிரி இப்போ 12,500 வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 10% 20% ஆஃப் யுவர் இது வந்து நீங்கள் உள்ளே எல்லாம் இல்லை நான் கோல்டு சில்வர் தானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கோல்டுன்றதுனால 10 to 15% நான் 20% வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 5 ரவுண்டு தான் வேணும், 25% நான் போடுறேன், இன்றைக்கி நான் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு 700லேருந்து 1000 பாயிண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு 25% 50% நான் ஃபில் பண்ணிட்டேன், இன்னொரு 5% வந்ததுன்னா 75%, அங்கேருந்து திருப்பி ஏற ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் 25% என்னோட 100% கோல்டுக்கு நான் வச்ச அமௌண்ட்டை உள்ளே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ற அந்த ஒரு இது. அப்போது என்னன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏறிச்சுனாலும் அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமேன்ற ஒரு திருப்தி இருக்கு. இறங்கிச்சுனாலும் அப்பா ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றது ஒரு தெளிவு இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ப்ரொஃபஷனலிசம்ன்றது சிஸ்டமேட்டிக்காக மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது ஒரு புரிதலோட அப்ரோச் பண்ணும்போது பயமோ இல்லை அந்த ஒரு விட்டுட்டோமேன்ற அந்த ஒரு விஷயமா இருக்காது. ஸோ அதனால சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது 5% ரூல் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி இப்போது அடுத்த கட்டமாக வரக்கூடிய நாட்களில் சில்வர் நீங்கள் சொல்லிட்டீங்க, சில்வரும் கோல்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறவோ இறங்கவோ போகிறதில்ல, பெருசாக கிராஷ் ஆன பிறகு இப்படி தான் இருக்க போகுதுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் வந்து ஃபிசிக்கலாகவோ சரி ஆன்லைன்லேயும் சரி வாங்குறது சேஃபாக. நான் தான் சொல்லுவேன் இந்த ரூலை யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொன்று பண்ணலாம், இந்த சிட்டில் சொல்லுவாங்களே கோல்ட் சிட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த மாதிரி எப்போவுமே கோல்ட் சிட்டு எப்போ போடணும்னா இறங்கும் போது போடணும், ஏறும் போது போடக்கூடாது. மார்க்கெட் எப்போல்லாம் இறங்குதோ அந்த டைம்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிராம்ஸ் அதிகமாக கிடைக்கும், போய் நீங்கள் மெச்சூரிட்டியில் நிறைய கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஏறிட்டு இருக்க டைமில் சிட்டு போடக்கூடாது, எவ்வளோ கேஷ் இருக்கோ அப்படியே வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ ஒரு அன்சர்டன் மூமெண்ட் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்க போது. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ட்ரம்ப் வந்து நியூ ஃபெட் சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. மே மாதம் இவர் பவுலோட டைம் முடியுது. ஸோ நியூ ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வாஷ் அவரோட பேர். அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும்னு சொல்லக்கூடிய ஆள், அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணுன்றாரு. பவுல்ன்றவர் இப்போ இருக்கிற ஃபெட் சேர்மன், இப்போ நம்ம எப்படி ஆர்பிஐ கவர்னர் புரியுது அந்த மாதிரி ஃபெட்டோட கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்ணிட்டார், இப்போ இருக்கிறவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றவும் மாட்டேன் இறக்க மாட்டேன் அப்படியே வச்சிட்டாரு. ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்கு, டாலரை வீக்கெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நிறைய பண்ண முடியும்ன்றதுக்காக அவரோட மைண்ட் செட். இப்போ அப்பாயிண்ட் பண்ண போறவர் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் வரவர், அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணுன்றவர். ட்ரம்ப் சொல்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்ட் இவர். ஓ சாரி அவரோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்ட் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, எப்படியும் வந்துட்ட பிறகு அது ஒரு டைப் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் பேரை சொன்ன உடனே அவர் சொன்ன பிறகு தான் கோல்டு சில்வரே கிராஷ் ஆச்சு. அதான் கோல்டு சில்வர் பார்த்தீங்கன்னா மேலே 120-121 ரூபாயில் இருக்கும்போது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு, கெவின் வாஷ் வந்து நெக்ஸ்ட் ஃபெட் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ண போகிறேன், என்னோட சஜஷன் இவரு தான் சொன்னேன். மார்க்கெட் ஏன்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா அப்போ மார்க்கெட்டில் வந்து அவங்களோட பங்குகளில் போயிட்டு அவங்களோட பாண்டில் போடுறவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுமே. அப்போது இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸில் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபண்டு எல்லாத்தையும் போய் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றக்கூடிய ஆள் ஒருத்தர் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கோல்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எங்கே போடுவாங்க, மற்ற பாண்ட்ஸ்ல. இது இப்போ இதுதான் வரப்போகுதுன்ற ஒரு இது வந்து நமக்கு லேட்டாக தெரியும். பெரிய பெரிய அந்த ட்ரம்ப்போட ஆர்கனைசேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து கோல்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து திருப்பி எங்கே போவாங்க, யூஎஸ் பாண்ட்ஸ்லேயே போடும். அப்போ யூஎஸ் பாண்டில் போட ஆரம்பிச்சுன்னா இந்த சைடு யூஎஸ் பாண்டு ஏற ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கோல்டை வித்துட்டு எங்கே போவாங்கன்னா மறுபடியும் யூஎஸ் பாண்டுக்கு தான் போவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே யூஎஸ் பாண்ட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எல்லா எக்கானமியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு இடம் எதுனா யூஎஸ் மார்க்கெட். அப்போ ஒன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்க, கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் திருப்பி எல்லாரும் எங்கே போடுவாங்க, கோல்டில் போட்டால் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதான் பாண்டுக்கு போயிடுவாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் பாண்டில் போட்டோன்னே மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆச்சு, கிராஷ். இப்போ ஒருவேளை உண்மையிலேயே சொன்ன மாதிரி இவர் வந்துட்டாருன்னா கோல்டு இன்னும் கூட உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டைமில் தான் நான் சொன்ன மாதிரி சிட்டு கோல்டு சிட் போட்டு மாதம் கட்டி கோல்டு வாங்குறது இந்த டைமுக்கு கரெக்டான ஒரு ஐடியா, நல்ல ஐடியா. ஸோ ஓவரால் அந்த 5% ரூலும் சரி, ஒரு கெவின் வாஷுடைய பேரும் சரி என்ன பண்ணிச்சு மார்க்கெட்டை அப்படின்றது புரியுது எங்களுக்கு. ஸோ அடுத்த வரக்கூடிய நாட்களில் கோல்டு அண்ட் சில்வருடைய புரிதல் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி.